என்ன ருக்மணி இத்தனை தேங்காய் உடைச்சு வச்சிருக்க? என்ன விசேஷம்? முதல்ல கோயிலுக்குள்ள வாங்க, சாமி கிட்ட வச்சு என்ன விஷயம்னு சொல்றேன். வாங்க வாங்க. சரி சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்ன? எல்லாம் நல்ல விஷயம்தான். காலமும் நேரமும் கூடி வந்தா கடவுள் கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துருவான். என்ன நான் சொல்றது? மா, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிஷியனா உதாரணம் காட்டி எங்களை டார்ச்சர் பண்ணாதம்மா. விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றேன். நீ அந்த மாப்பிளைய நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னல, அதுக்கு அந்த சுபத்ரா தேவி அம்மா ஒத்துக்கிட்டாங்களாம். ஏய், என்ன வர்ஷினி, இத நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல? ஆமாக்கா, எனக்கும் இது சர்ப்ரைஸ் தான். ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. நான் கூட கோடீஸ்வர குடும்பம், அவங்க போடுற கண்டிஷனுக்கு தான் நாம ஒத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது இதெல்லாம் கடவுளோட செயல் தான். ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்காங்க. வர்ஷினி, நீ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சின்ன மாப்பிளைய பாக்கணும். இசை, நீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் பெரிய மாப்பிளைய பாக்கணும். புரியுதா? சரி சரிங்க சித்தி, சரி. இங்க பாருடி, நீ பாட்டுக்கு லேட்டா போயிட்டு இருக்காத என்ன? சொன்ன நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ண. புரிஞ்சுதா? சரிம்மா சரி. அந்த பக்கம் பிரசாதம் குடுக்கறாங்க, நீங்க போய் சேர்ந்து வாங்கிட்டு வாங்க. நானும் அக்காவும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அக்கா வாக்கா. இன்னும் ரெடியாகாம என்ன பண்றானுங்க? என்னம்மா இவன் இப்படி கிளம்பி வந்தானே? டேய் விஷால், என்னடா ட்ரெஸ் இது? டீசன்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டியா? அப்பா, இதான் ட்ரெண்ட்ப்பா. அண்ணா வாப்பா. ராகவ், விஷால், டேய், ரெண்டு பேருக்கும் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பொண்ண பாருங்க, லிமிட்டா பேசுங்க, வழியாதீங்க. சரிம்மா, எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? நீங்க அவங்க கிட்ட போன் நம்பர் கேட்க கூடாது, அவங்க கேட்டாலும் நீங்க குடுக்க கூடாது. சரிம்மா. அந்த பொண்ணுங்க நல்ல டைப்பா இருக்கலாம், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா மட்டும்தான் மத்தது எல்லாமே. அதனால எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காம பேசிட்டு வாங்க. புரியுதா? புரியுதுமா. என்ன பத்தி தெரியும்ல, ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மா, யூ ஆர் ரிப்பீட்டிங் தி சேம் திங். டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். அண்ணா வா போலாம். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. வரமா, வரப்பா. சரிப்பா, வரப்பா. பார்த்து போய் வா. அறிவில்லையா உனக்கு? அங்க இருந்தே ஹார்ன் அடிச்சுட்டே வரேன், வழி விடாம வந்துகிட்டு இருக்க. காது கேட்காதா உனக்கு?
மாமா எனக்கு காது கேட்காது. அதுக்கு என்ன இப்போ? ஏய் என்ன திமிரா பேசுற? ஆ? நீ கூட தான் திமிரா பேசுற. நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் என்கிட்ட இருந்து பதில் வரும். இத பாரு, நடு ரோட்ல ஊர்வலம் மாதிரி போற. இது உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது ரோடு. ஆ? அப்படியா? நான் இது என்னோட வீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் பின்ன என்ன? ஏதோ கார்ல போயிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு போட்டு வச்சிருக்கிற மாதிரி பேசுற. பொண்ணு. ஆமா, சங்கர் அங்கிள் சொன்ன பொண்ணு நான் தான். Oh my God. I thought it might be a good meeting. நான் வெயிட். உன் மனசுல உள்ளது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் ஒன்னு கிளாரிஃபை பண்ணிடுறேன். உனக்கு பேசிருக்கிற பொண்ணு நான் இல்ல, அது என் தங்கச்சி. ஓகே, கூலா இருக்கலாம். டென்ஷன் வேணாம், கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். முதல்ல உட்கார, ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசலாம். இது பாரு, உனக்கும் எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுரு. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, ஸ்வீட் கேர்ள் அவ. ஓ அது சரி, பட் நீ இங்க என்ன பண்ற? அது என் தங்கச்சிக்காக நான் மாப்பிள்ள பார்க்க வந்தேன். அப்ப அவ எனக்காக அங்க மாப்பிள்ள பார்க்க போயிருக்கா, உன் பிரதர.